Very good morning students. In class 6 science subject unit 2 motion and force and motion. So in the topic la நம்ம fourth part பார்க்க போறோம். So இதுல motionல என்னென்ன types ன்னு பார்க்க போறோம். பாருங்க, based on path, based on duration, based on field. So இதுதான் இது மூணுமே இருக்கிறது சேர்ந்து தான் நம்ம motion சொல்றோம். pathனா தொலைவு, அது distance. duration time period. based on speed னா உங்களுக்கு தெரியும் இவ்ளோ அதோட ஸ்பீட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. the based on path அதுல 4 டைப் இருக்கு. லீனியர்னா நேரா போறது, கர்வ்லினியர்னா ஒரு மாதிரி பாதி சர்க்கிள் மாதிரி, சர்க்குலர்னா உங்களுக்கு தெரியும் ரவுண்டு, ரொட்டேட்டரினா அப்படியே ஒரு நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணும்போது பண்ற அந்த இதுக்கு பேர் தான் ரொட்டேட்டரி சொல்லுவோம். ஆசிலேட்டரினா வீட்டில் இருக்கிற நீங்கள் பெண்டுலம் கிளாக் பார்த்தீங்கன்னா அது ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஜிக்ஸாக்னா இப்போ ஒரு டைலர் மிஷின் வச்சு ஒரு ஜிக்ஸாக் நம்ம பண்ணுறாங்களா அதுதான் ஜிக்ஸாக் சொல்லுவாங்க. ஸோ அப்போது டூரேஷன் அப்படின்னா பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் தான் டூரேஷன் சொல்கிறாங்க. ஸ்பீடுனா யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு டைலர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். மை மிஷின் ஹாஸ் மெனி ஆஃப் த மோஷன்ஸ் இன் அபோ சார்ட்ஸ், கேன் யூ லிஸ்ட் தெம். ஸோ இப்போ மிஷின்ஸில் இப்போ அவர் வந்து என்னென்ன மோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க, எனக்கு நோட் பண்ணி கொடுங்க. However, in between the journey, there may be a stretch where in the state might have been going at the constant speed. During at the time, at the interval, the train was moving at the uniform speed, that is uniform motion. So, uniform speed la போறது uniform motion சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். If an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform. அதாவது ஒரே ஒரு கோட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒரே அளவு டைமையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் அப்படி இல்லை, எல்லாமே மாறுபட்டது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, மல்டிபிள் மோஷன்ஸ். இப்போ அந்த சைக்கிளில் என்னென்ன மோஷன்ஸ் இருக்குன்னு பண்ணுறாங்க பாருங்கள். நேராக போகிறாரா அதுக்கு பேர் லீனியர், அந்த சைக்கிளோட வீல் சுற்றுதா அதுக்கு வந்து ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மோஷன்ஸ் கிடைக்கும். இப்போது அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டுடே ரோபோட். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்ப பிடிச்சமான டாபிக் உங்களுக்கு ரோபோட். ஸோ ரோபோட் பற்றி நான் சொல்லணுன்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது, உங்களுக்கே அதோட ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். இப்போ ஒரு சின்ன சின்ன ஐட்டம்லேயும் இப்போ ரோபோட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பாருங்கள், ஹியூமராய்ட் ரோபோட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ரோபோட்ஸ்னால் என்ன, அதுக்கு வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். சம் ரோபோட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர், more accurately than people. The robots can also handle the dangerous materials and explore the distant planets. The term comes from a Swash word robota, meaning forced labor. The robotics is the science and study of the robots. ஸோ ரோபோட்ஸ்னா அதுக்கு வந்து என்னென்னா மனுஷனை விட ரொம்ப அக்யூரேட்டாக அதால் கால்குலேஷன் பண்ண முடியும், என்ன எவ்வளோ டேஞ்சர்ஸில் இருந்தாலும் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நிறைய எல்லா இடத்துலையுமே இப்போ ரோபோட்ஸ் இல்லாமல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் நீங்கள் ரெடி பண்ணோன்னாலும் கூட அந்த நெட்டு போல்டெல்லாம் செட் பண்ணுறதுக்கு, அந்த டயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இப்போ எல்லாமே ரோபோட்ஸ் தான். உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபீல்டில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே இந்த ரோபோட்ஸ் இருக்குது. ஸோ வாட் கேன் ரோபோட்ஸ் டூ, ரோபோட்ஸால் என்னென்னலாம் பண்ண முடியும். த ரோபோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தேர் சரௌண்டிங்ஸ். அதில் வந்து சென்ஸ் அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கும். தே கேன் ஹேண்டில் த டெலிகேட் objects or apply great force, for example to perform every operation guided by the human surgeon or to assemble a car. நான் சொன்ன மாதிரி கார் அசம்பிள் பண்ணவும் ஹியூமன் சர்ஜரியன். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தாலும் ரோபோட்ஸ் தான் வந்து நிறைய ரிஸ்க்கான ஆப்ரேஷன், பெயின் டியூமர் அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதோட நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை, ரோபோட்ஸுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. The robots will also be able to make the decision for themselves. ஸோ அதால் ஓனாக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ மிலிட்ரியில் எப்படி ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாட்டு வெடிகுண்டு, அந்த கன்ஸ்லாம், புல்லட்ஸ் இதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட்ஸ்லாம். ஏன்னா மனுஷங்க நிறைய பேர் அதில் கால் வச்சு நிறைய பேர் நிறைய ஆர்மி மேன்
அந்த மாதிரி அவங்களாம் வந்து அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரோபோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த வெல்டிங் ரோபோட்ஸ். ஸோ இந்த வெல்டிங் ரோபோட்ஸ்லாம் எங்கள் இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ் இருக்கிற பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நான் சொன்ன மெடிக்கல், ஆர்மி, அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் ரோபோட்ஸ் இருக்குது. ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கொடுங்க கண்டிப்பாக. ஓகே, நானோ ரோபோட்டிக்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, த ஃபியூச்சர் ஆஃப் நானோ ரோபோட்டிக்ஸ், ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்க போகுது, இதோட ஃபியூச்சர் நானோ ரோபோட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா குட்டி குட்டியாக இருக்கும். நானோனா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மைன்யூட்டாக இருக்குமா அந்த ரோபோட்ஸ். ஸோ அதோட ஒர்க் எப்படி இருக்கும் பாருங்கள். நானோபோட்ஸ் ஆர் ரோபோட்ஸ் ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ், அதாவது மைக்ரோஸ்கோப்பில் தான் உங்களால் பார்க்க முடியும். இன் ஆர்டர் டு புட் தெம் இன் டு த very small spaces to perform a fractions. The future nanobots could be placed in the blood stream to perform the surgical procedure that are too delicate or too difficult for understand surgery. Imagine if a nanobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. ஸோ அந்த நானோ செல்லோட நானோ ரோபோட்ஸ் அப்படி நானோபட்ஸ் அது பேர் என்ன, நானோபட்ஸ். ஸோ நானோ ரோபோட்ஸ்க்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானோபட்ஸ். ஸோ இதுதான் அந்த வார்த்தை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளோட செல்ஸ் இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஸ்குள்ளேயே இதை விட்டுருவாங்களாம். அது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த கேன்சர் செல்ஸ்லாம் இல்லாமல் அதை அழித்து நல்ல ஒரு ஹெல்த்தியான இது கொண்டு வருமா. ஸோ அந்த மாதிரி இந்த ரோபோட்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லெசன் ஓவர். நம்ம சம்மரினா நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இதில் படிச்சிருக்கோம். மோஷன் அண்ட் ரெஸ்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஆல் திங்ஸ் தட் ஆர் அட் த ரெஸ்ட் கேன் பி சீன் அஸ் த மோஷன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், எங்கெங்கெல்லாம் வந்து ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம், புஷ் ஆர் புல், இது மெயினான ஒரு டாபிக். புஷ் ஆர் புல் இதுதான் ஃபோர்ஸோட ஒரு அப்ளிகேஷனே சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ரிசல்ட் இந்த மோஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஸோ ஸ்பீடும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்கும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஷேப்ஸும் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பலூனு கையால் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதோட ஷேப்பு மாறுதில்ல. ஸோ அந்த மாதிரி தான். சம் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஓன்லி அஸ் அ கான்டாக்ட். There are some which is given effect at the distance, the average speed. ஸோ இதை நம்ம படிக்கும் போதே இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஓகே, the motions can be classified according to the path. நம்ம பார்த்தோம் இந்த ஒரு டயக்ராமில் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக்னு பார்த்தோம். ஸோ இதோட ஸ்பீட் யூனிட் ஆஃப் த ஸ்பீட் என்ன, மீட்டர் பை செகண்ட்ஸ். இங்கே பாருங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வீட்டில் அழகாக இருக்கிற திங்ஸ் வச்சு ரெடி பண்ணலாம். ஸ்பின்னர், சிம்பிள் ஸ்பின்னர் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. லெட் அஸ் என்ஜாய் பை மேக்கிங் த சிம்பிள் ஸ்பின்னர். அப்படின்னா வீட்டில் இருக்கிற திங்ஸ் கட்டிய 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு லாங் பைப்பை பீஸ் ஃப்ரம் அ ஓல்ட் பென், அதாவது பெண்ணில் இருக்க ஓல்ட் பென் இருக்குல்ல, இங்கே வச்சுருக்க யூஸ் பண்ணுற ரீஃபில் பெண்ணில் இருக்க 2 சென்டிமீட்டரை ஸ்கேலால் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு டிவைடர் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபிகர் 2ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிக்கிறாங்களா, கட் பண்ணிவிட்டு இந்த ஃபிகர் 2ல் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு ஹோல் போடுறாங்க. இந்த பென்னு இது தான், அந்த ஹோல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 9 சென்டிமீட்டருக்கு ஒயர், தின் ஒயர் ஆஃப் லென்த் 9 சென்டிமீட்டர் அண்ட் ஃபோல்ட் இட் இன்டூ எ யூ ஷேப். ஸோ ஒரு ஒயர் எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த யூ ஷேப்பில் கொண்டு வராங்க. வீவ் த ரீஃபில் ஸ்பின்னர் இந்த யூ ஷேப்டு ஒயர். ஸோ அந்த யூ ஷேப்டு ஒயருக்குள்ளே இந்த ரீஃபில் நம்ம இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு wrap the 2 ends of the wire on the plastic refill, leaving enough and a clearness for a spinner to rotate. பாருங்கள் அந்த ஸ்பின்னர், அந்த பையன் எப்படி வச்சு ப்ளோ பண்ணுறான் பாருங்கள். அந்த ஸ்டா வச்சு அந்த இதில் நீங்கள் டைப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ப்ளோ பண்ணி விட்டிங்கன்னா அந்த அழகாக எவ்வளோ ஸ்பீடாக அது சுற்றுது பாருங்கள். ஸோ இதுதான், நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.